வணக்கம் நண்பர்களே, நமது காயின் ஹப் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நாணய சேகரிப்பு என்பது ஒரு தனி கலையே. இந்த அரிதான நாணயங்கள் வரிசையில் 1980, 1984, 1989 ஆண்டில் வெளியிடப்பட்ட 25 பைசாவில் ரேர் காயின் நாணயங்களை பற்றி நாம் பார்ப்போம் நண்பர்களே. இந்த 25 பைசா நாணயம் 1972ஆம் ஆண்டு முதல் 1990ஆம் ஆண்டு வரை அச்சடிக்கப்பட்டு அரசாங்கத்தால் பொது புழக்கத்திற்கு விடப்பட்டது நண்பர்களே. இந்த வருடங்களில் சில வருடங்களில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் ரேர் நாணயமாக, அரிதான நாணயமாக வெளிவந்துள்ளது நண்பர்களே. இந்த நாணயத்தில் அரிதான நாணயங்கள் வெளிவந்துள்ள வருடங்களையும் மின்ட்டு மார்க்குகளையும் மட்டும் பார்ப்போம். இந்த சீரியலில் வெளிவந்த வருடங்களையும் மின்ட்டு மார்க்குகளையும் குறித்து வைத்து கொள்ளுங்கள். உங்கள் நாணய சேகரிப்புக்கு பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே. இந்த நாணயம் காப்பர் நிக்கல் என்ற உலோகத்தால் அச்சடிக்கப்பட்டுள்ளது. இதன் எடை என்று பார்த்தால் 2.5 கிராம். இதன் சைஸ் 19. இதன் வடிவம் வட்ட வடிவமானது. இந்த நாணயத்தின் முன்பக்கம் அசோக சின்னமும் பாரத் என்று இந்தியிலும் இந்தியா என்று ஆங்கிலத்தில் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இந்த நாணயத்தின் மறுபக்கம் 25 என்ற எண்ணும், இதன் கீழே வருடமும், இதற்கு கீழே மின்ட்டு மார்க்கும், இதற்கு கீழே அரை வட்டத்தில் 2 கதிர்கள் போலவும் இந்தியிலும் ஆங்கிலத்திலும் பைசே என்று அச்சடிக்கப்பட்டிருக்கும். 1972 முதல் 1990 ஆண்டு வரை அச்சடிக்கப்பட்ட இந்த நாணய 25 பைசா நாணயத்தில் அரிதான நாணயங்கள் வெளிவந்த வருடம் 1980, 1984, 1989 ஆகிய 3 வருடங்களில் வெளிவந்த நாணயத்தில் ரேர் கேட்டகரி உள்ளது நண்பர்களே. நாம் விரிவாக பார்ப்போம். முதலில் 1980இல் வெளியிடப்பட்ட நாணயம் மொத்தம் 3 மிண்டுகளில் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத். இதில் கொல்கத்தாவில் ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் என்று பார்த்தால் ஸ்கொயர் கேட்டகரி தான் உள்ளது. இதன் மதிப்பு என்று பார்த்தால் 15 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. இதுவே மும்பையில் அச்சடிக்கப்பட்ட நாணயமாக இருந்தால், டைமண்ட் குறியீடு உள்ள நாணயமாக இருந்தால் எக்ஸ் ரேராக அரிதான நாணயமாக உள்ளது நண்பர்களே. எனவே மிகவும் அரிதான நாணயமாக உள்ளதால் இதன் மதிப்பு என்று பார்த்தால் 10,000 ரூபாயிலிருந்து யுஎன்சியாக இருந்தால் 30,000 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. எனவே இந்த டைமண்ட் குறியீடு போட்ட நாணயம் உங்களிடம் இருந்தால் நீங்கள் அதிர்ஷ்டசாலிகளே நண்பர்களே. இரண்டாவதாக 1984ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட நாணயம் மொத்தம் 3 மிண்டுகளில் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத். இதில் மும்பையிலும் கொல்கத்தாவில் அச்சடிக்கப்பட்ட நாணயம் காமன் கேட்டகரியில் தான் உள்ளது நண்பர்களே. இதன் மதிப்பு என்று பார்த்தால் வெறும் 5 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் வரை தான் உள்ளது. இதுவே ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயமாக இருந்தால் 1984 நாணயமாக இருந்தால் ஸ்டார் குறியீடு இருக்கும். இந்த ஸ்டார் குறியீடு உள்ள நாணயத்தின் மதிப்பு என்று பார்த்தால் ரேர் நாணயமாக உள்ளது, அரிதான நாணயமாக உள்ளது. இதன் மதிப்பு என்று பார்த்தால் 200 ரூபாயிலிருந்து யுஎன்சியாக இருந்தால் 2000 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. இதன் விவரத்தையும் மனதில் வைத்துக்கொள்ளவும். மூன்றாவதாக 1989இல் அச்சடிக்கப்பட்ட நாணயமும் மொத்தம் 3 மிண்டுகளில் அச்சடிக்கப்பட்டு வெளிவந்துள்ளது. மும்பை, கொல்கத்தா, ஹைதராபாத். இந்த மும்பையிலும் கொல்கத்தாவிலும் அச்சடிக்கப்பட்ட நாணயம் ஸ்கொயர் கேட்டகரி உள்ளது. மும்பையில் அச்சடிக்கப்பட்ட ஸ்கொயர் கேட்டகரி உள்ளதால் இதன் மதிப்பு என்று பார்த்தால் 15 ரூபாயிலிருந்து 50 ரூபாய் வரை தான் உள்ளது நண்பர்களே. இதுவே ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்ட 1989ஆம் வருடமும் ஹைதராபாத்தில் அச்சடிக்கப்பட்ட நாணயமாக இருந்தால், ஸ்டார் குறியீடு உள்ள நாணயமாக இருந்தால் ரேர் நாணயமாக உள்ளது, அரிதான நாணயமாக உள்ளது நண்பர்களே. எனவே இதன் ரேராக இருப்பதால் ஸ்டார் குறியீடு போட்ட நாணயம் 1000 ரூபாயிலிருந்து யுஎன்சியாக இருந்தால் 5000 ரூபாய் வரை உள்ளது நண்பர்களே. எனவே நண்பர்களே, இந்த நாணயங்கள் உங்கள் இருப்பில் இருந்தால் கண்டிப்பாக சேமிப்பு வைக்கும். எனவே இந்த நாணயத்தை பொறுத்தவரை 1980 டைமண்ட் மின்ட், 1984 ஸ்டார் மின்ட், 1989 ஸ்டார் மின்ட் உள்ளது. கண்டிப்பாக ஞாபகத்தில் வைக்க வேண்டும் நண்பர்களே. இந்த வீடியோவில் நான் சொன்ன விவரங்கள் உங்களுக்கு நாணய சேகரிப்பிற்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்த எனது அனைத்து நண்பர்களுக்கும் என் நன்றியை, வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்.